அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம். நவகிரகத்தில் சூரியன் வழிபாடு மிக மிக முக்கியம். சூரியன் வழிபாடு செய்ய செய்ய உங்களுக்கு இருக்கக்கூடிய பதட்டம் குறையும். அதேபோல் கண்டிப்பாக கோதுமை வகை உணவு தானங்களை கொடுப்பது விசேஷம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், தலைவலி சம்பந்தப்பட்ட உபத்திரம், முதுகு தண்டுவட சம்பந்தப்பட்ட உபத்திரம் கவனம். அடக்கி வாசிப்பது நன்மை. குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் இடத்திலிருந்து வெளிவட்டாரத்திற்கு வரைக்கும் அடக்கி வாசிப்பது மிக முக்கியம். தொழில் சார்ந்த விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். திடீரென்று தொழிலில் நான் ரிசைன் பண்ண போகிறேன், அது பண்ண போகிறேன் என்று டயலாக் விட்டால் மாட்டிக்கொள்வீர்கள். மேலதிகாரிகள் விஷயத்திலும் உடன் வேலை செய்பவர்கள் விஷயத்திலும் வாக்குவாதம் வேண்டாம். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றுறதுக்கு சிறு சிறு தடைகள் காணப்படுகிறது. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடைகிறது. பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்களுடைய புதிய முயற்சி வெற்றி திருவினையாக்கும். அதன் மூலியமாக மனம் இரட்டிப்பு மகிழ்ச்சி ஏற்படும். தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த சிக்கல் தீர்வது ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை தரும். உணர்ச்சி வசப்படுவது வியாபாரத்திலும் தொழிலிலும் உத்தியோகத்திலும் படிப்பிலும் வேண்டாம். இந்த இடத்தில் உணர்ச்சி வசப்படக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் பெரிய சிக்கலில் ஆட்படுவார்கள். படைப்பாளிகள், கலைத்துறையினர்கள் எல்லாம் புது ஒப்பந்தம் ஏற்படும். இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், உத்தியோகம் போகிறதெல்லாம் கூட ஆரம்பிக்கும். படிப்பில் திடீரென்று பல விதமான டைலமா எடுப்பார்கள். 20 வயதை கடந்த சிம்ம ராசிக்காரர்கள் தேவையில்லாத குழப்பத்துக்கு ஆட்பட வேண்டும். சிம்ம ராசிக்காரர்கள் உத்தியோகத்தில் அதீத கவனமாக இருப்பது முக்கியம். மேலதிகாரிகள் விஷயத்தில் கவனம். அரசு துறை, அரசியல்வாதிகள் அதீத கவனம். நீங்கள் செய்யாத தவறுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுவிடலாம்.